மேடம் இந்த டிஸ்க் பல்ஜை பற்றி சொன்னீங்க. அதான் இந்த மாதிரி தொடர்ந்து உட்காரவங்களுக்கு டிரைவருங்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் வருது. இதுக்கு வந்து இங்கிலீஷ் மெடிசனில் என்னென்னா சர்ஜரின்னு தான் சொல்கிறாங்க. அக்குபஞ்சரில் அது வந்து எப்படி ட்ரீட் பண்ணி க்யூர் பண்ணுறீங்க? கண்டிப்பாக வந்து நிறைய பேர் பார்த்துருக்கோம். நிறைய பேரை வந்துட்டு சர்ஜரின்னு தான் சொல்லுவாங்க பேக் பெயினுக்கு. அது ஏன் வருது அப்படின்னா, டிஸ்க்கு வந்துட்டு நம்மளோட வெர்டிபிரா நம்ம ஸ்பைனல் கார்டில் வந்து 2 வெர்டிபிராக்கு நடுவில் வந்துட்டு ஒரு இது லிக்விடு மாதிரி ஒன்று இருக்கும், ஜெல்லு மாதிரி இருக்கும். அந்த ஜெல்லு வந்து குஷன் மாதிரி அதுதான் நம்மளோட வெர்டிபிரா அப்படி இப்படி அசையும் பொழுது அதை வந்து நம்மளை சேஃபாக பார்த்துட்டு இருக்குது. அது எப்போ வந்து வெளியே பிதுங்கி வர்றதோ அது அந்த இடத்துல இருந்து அதுதான் வந்து டிஸ்க் பல்ஜின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அது ரப்சர் ஆகிடுச்சுன்னா டிஸ்க் ஹெர்னியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெயின் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் டிங்லிங்கிறது வந்துட்டு ஒரு மாதிரி எறும்பு ஊடுற மாதிரி ஒரு வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்னஸ் மறுத்து போகும், காலோ கையோ. இப்போ சர்வைக்கல் இங்கே நெக்குனா நம்ம கையெல்லாம் வந்து மறுத்து போகும். கால் இது வந்து பின்னாடி L4 L5ல வந்ததுன்னா நம்ம காலெல்லாம் மறுத்து போகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி வர்றது வந்துட்டு நிறைய பேருக்கு இப்போ வந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் வருது. நிறைய நேரம் நிற்கிறவங்களுக்கு நான் பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய நேரம் நிற்கிறவங்களுக்கு இது வருதுங்க. அதே மாதிரி இப்போ ஒருத்தர் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சுருக்காங்க. ஒரு அம்மா என்கிட்ட வந்த ஒரு பேஷண்ட்டு. அவங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டே தான் இருப்பாங்க. விற்பனை செய்கிறாங்க அவங்க நின்று அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பெயின் வரும்போதே அவங்க வந்து அதை செட்டப் பண்ணிட்டாங்க. ஒரு பெயின் பாம் போட்டுக்கிறது, இல்லைனா ஸ்ப்ரே ஒன்று அடித்து பெயின் ஸ்ப்ரேக்கு அடித்து அப்போத்துக்கு வலி இல்லை போய் வீட்டில் படுத்து தூங்கிடுவாங்க. ஆனால் இது ஒரு 2 வருஷமாக அவங்க அதையே கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தாங்க. 2 வருஷமாக கவனிக்காமல் 3ஆவது வருஷம் ரொம்ப அவங்களால எந்திரிச்சு நடக்கவே முடியலன்ற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, போய் எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு அப்போ பார்த்தா டிஸ்க் பல்ஜ் இருக்குது சொல்லிட்டு அப்போது என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து சர்ஜரி தான் பண்ணணும், சர்ஜரி இல்லைன்னா உங்களால் நடக்கவே முடியாது, நீங்கள் வந்து வீல் சேர்லேயே தான் உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு சர்ஜரிக்கு வந்து அவங்கக்கிட்ட நிறைய பணம் தேவைப்பட்டுது. அவங்களால வந்து தர முடியாது. அதுவும் இல்லாமல் சர்ஜரிக்கு அப்புறமும் உங்களுக்கு பெயின் வந்தாலும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க அக்குபஞ்சரிஸ்ட் என்கிட்ட தான் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். ஃபஸ்ட்டு 10 சிட்டிங்லேயே அவங்களுக்கு வந்துட்டு அந்த நம்னஸ் எல்லாம் போயிடுச்சு. நம்னஸ் போன பிறகு வலியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து 2 மாதம் கண்டினியூ பண்ண வச்சோம், வீக்லி ட்வைஸ். அப்போது அவங்களுக்கு வந்து சர்ஜரியே தேவைப்படலை, சர்ஜரியே பண்ணலை. இப்பயும் அவங்க வந்து நல்லா சந்தோஷமாக தான் இருக்காங்க. நான் சொன்ன அட்வைஸ் என்ன, நீங்கள் வந்து கண்டினியூஸாக நிற்காதீங்க. கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தாலும் நீங்கள் ஒரு ஸ்டூலோ சேரோ போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நின்று ஒர்க் பண்ணுங்கள். ஆனால் உட்காந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். காரணம் அவங்க வயதும் அவங்களுக்கு வந்து 60க்கு மேலே. ஸோ அப்போ போன் டீஜென்ரேட் ஆகும். அப்போது அடிக்கடி அவங்களுக்கு வந்துட்டு கால்சியம் எல்லாமே தேவைப்படும். அதையும் கவனத்தில் வச்சுக்கணும். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பூரணமாக செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வந்து சர்ஜரியே தேவைப்படாது. அதனால் சர்ஜரின்னு யாராவது உங்களுக்கு சொல்லியிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக தயவு செஞ்சு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லபடியாக வாழலாம்.